हाय फ्रेंड्स, इनकी நம்ம சேனல்ல ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸோட சிம்பிளான மெத்தட்ல நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல நம்ம கழுவின சிக்கன் எடுத்து வெச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம மேரினேட் பண்ணி பிரியாணி கூட சேர்த்து போறோம். மேரினேட் பண்ணும்போது இதுலயும் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும். பிரியாணியோட இருக்க மசாலாவும் நல்லா பிடிச்சு வரும்போது டேஸ்டா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். பிரியாணி கூட்டி விட்டு அதோடு இதை சேர்க்குற வரைக்கும் இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கறியில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும். அதோட பிரியாணியோடைய மசாலாவும் சேர்ந்து வரும்போது கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ 1 கிலோ அரிசியை நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அது கூடவே 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சியை நான் இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலி வச்சுட்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 பிரிஞ்சி இலை, கிராம்பு 6, பட்டை 3 துண்டு, ஏலக்காய் ஒரு 4லேருந்து 5 வரைக்கும், கடல் பாசி கொஞ்சம், ஜாதி பத்திரி கொஞ்சம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நீட்டமாக அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கின உடனே நம்ம 2 பச்சை மிளகாய் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது கறிலையும் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும், நம்ம கூட்டி விட்டுருக்க மசாலாவும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து வரும்போது பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இறக்கி விடுங்க. இப்போ அதுலேயே நல்லா தண்ணி விட்டு கறி நல்லா வேகட்டும். கறி வெந்த உடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 1 கப்பு ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணின்ற அளவு சேர்த்துருக்கேன். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சாறை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். நம்ம ஊற வச்சுருக்கனால அரிசி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் பிரியாணி இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ இதை தம்மில் வைக்க போகிறோம். இப்போ மூடிடுங்க. மூடிட்டு அது மேலே வெயிட் நம்ம வச்சுக்கலாம்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்ம வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. மனமும் நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.